My name is S. Krishna Priya. I am studying 11th standard in Model School Komanapuram, which is located in Salem district. நாங்கள் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் பேர் டைட்டில் வந்து அக்வா ஷீல்டு. இப்போது கடலில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எப்படின்னா பிளாஸ்டிக் சுத்தம் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி கடலில் சிற்பி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போது அவங்கள வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ்லாம், டால்ஃபின்ஸு, இது மாதிரி ஆக்டோபஸ், இதெல்லாம் வந்து அட்டாக் ஆகி அவங்க வந்து இறந்துடுறாங்க. இப்போது அதை வந்து தடுக்கணும். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, ஒரு க்ளவுஸ் ஃபார்ம்லையும் ஒரு மோட்டார் ஃபேனை நம்ம வியர் பண்ணுற மாதிரியும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது அந்த க்ளவுஸில் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் எப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் ஸ்க்ரீனு. அதில் தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அதே மாதிரி நிறைய ஸ்விட்சஸ் வந்து அதில் இருக்கும். இப்போ அந்த ஸ்விட்சோட கண்ட்ரோல் வந்து ஃபேன் மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஸ்விட்சை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ அதன் மூலமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம சிப்பி எடுக்கிறீங்களோ, பிளாஸ்டிக் சுத்தம் செய்கிறீங்களோ, அந்த க்ளவுஸ் எப்படியும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த க்ளவுஸையே நாங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். எப்படின்னா அந்த க்ளவுஸில் நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும். இப்போது ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா அந்த க்ளவுஸ் மூலமாக அந்த என்ன ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீனில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு அலாரம் சவுண்ட் வந்து கேட்கும், லைட்டு எரியும். இப்போது நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை விட்டு விலகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப பயமாக இருக்கும். ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த க்ளவுஸ் வியர் பண்ணுறது மூலமாக அந்த ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸை அந்த ஸ்க்ரீன்லேயே காட்டி கொடுக்கும். இப்போ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது மூலமாக அந்த க்ளவுஸில் நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். அந்த ஸ்விட்சஸ் வந்து ஒரு மோட்டார் ஃபேனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டார் ஃபேன் வந்து ரோல் ஆகும். இப்போது நம்ம ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் கிட்ட இருந்து அந்த ரோல் ஆகிறது மூலமாக நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு தப்பிச்சு போயிடலாம். இப்போது இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பயமும் இல்லாமல் கடலில் அவங்க வந்து வேலை செய்வாங்க. இப்போ இதால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கடலில் வேலை செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி க்ளவுஸ் வந்து போட்டுக்கிட்டால் அவங்க வந்து ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸால் அட்டாக் ஆக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்டார் ஃபேன் வந்து ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். நமக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ அது மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம வாட்டரில் நம்ம வேலை செய்கிறாங்க, தண்ணியில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸை அவங்க வந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னா இப்போ அவங்க வந்து அந்த டெட் பாடி வந்து தண்ணியிலே தான் இருக்கும். அதனால தண்ணி என்ன ஆகும், வாட்டர் பொல்யூஷன் ஆகும். அந்த வாட்டர் பொல்யூஷனுங்கிறனால அது வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆகும். அதை வந்து தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பி எடுக்கிறவங்க எல்லாமே கடலுக்குள்ளே போவாங்க. கடலுக்குள்ளே போயிட்டு எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம உயிர் போடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபியர் ஆவாங்க. அப்போ அந்த ஃபியர்னஸ் வந்து எங்கள் ப்ராஜெக்ட் மூலமாக அந்த ஃபியர்னஸ் வந்து இருக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த க்ளவுஸில் ஸ்க்ரீன்லேயே அந்த என்ன அனிமல்ஸ்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அலாரம் சவுண்டு ரேங் ஆகும், லைட்டும் எரியும். இதன் மூலமாக நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ்கிட்டேருந்து தப்பிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன் போகலாம். இதனால் அந்த கடல் வேலை செய்கிறவங்களோட உயிர் வந்து பாதுகாக்கப்படுது. இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட் மூலமாக நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. தேங்க்யூ.